வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கிறிஸ்மஸ் அன்றைக்கி மதி எக்ஸ்போ வந்து இங்கே கொடிஷியாவில் கோயம்புத்தூரில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதை பார்க்கறதுக்காக போனேன். ஆக்சுவலாக அது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்கள் காலேஜ்லேருந்து அங்கே போகிறதுக்கே எனக்கு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே கரெக்டாக என்னால் சுற்றி பார்க்க முடியல. பட் ஒரு 50 மினிட்ஸ் எனக்கு டைம் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த எக்ஸ்போ ஆக்சுவலாக 23 டிசம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜான் 2 வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்கும். கண்டிப்பாக கோயம்புத்தூர் மக்கள், அப்புறம் கோயம்புத்தூரில் படிக்கிற இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே அட்மாஸ்பியரே நல்லா இருந்துச்சு. இது வந்து கொடிஷியாவில் வந்து ஹால் டி ஹாலில் வந்து இந்த எக்ஸ்போ நடக்குது. என்ட்ரன்ஸே நல்லா இருந்துச்சு. உள்ளே போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஷாப்பே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆந்திர பிரதேஷோட ஷாப் இது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரோவே ஃபுல்லாக வந்து ஒரே ட்ரெடிஷ்னலாக ரொம்ப கலைநயமாக இருந்துச்சு. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே ஹேண்ட் பெயிண்டட்னு சொன்னாங்க. இது வந்து எல்லாமே உட் டாய்ஸ் இருந்துச்சு. எல்லா டாய்ஸுமே அழகாக இருந்துச்சு இந்த ஷாப்பில். அதே மாதிரி இந்த சைடு வந்து தறி சாரீஸ் எல்லாம் இருந்துச்சு. தறி சாரீஸில் வந்து ஹேண்ட் பெயிண்டட் சாரீஸும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த ஷாப் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த ஷாப்பை நின்று நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது எல்லாமே சாரீஸ் தான். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க, நிறையா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. தென் இந்த கட்டில் எண்டில் வந்து தஞ்சாவூர் ஷாப் இருந்துச்சு. அந்த ஷாப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, ப்ராஸ் ஐட்டம்ஸ், தென் பூஜை ரூமில் வைக்கிற ஐட்டம்ஸ், விளக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. கடவுளோட ஸ்டாச்சூஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. உடன் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஷாப். அதனால தான் இந்த ஷாப்பை மட்டுமே நான் கவர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்போவில் நிறையா ஷாப்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு 15 ஷாப் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அந்த உடன் டாய்ஸ் வச்சுருந்த மாதிரி அந்த சைடு அந்த லாஸ்ட்டில் வந்து உடன் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுமே நல்லா வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இந்த எக்ஸ்போவில் வந்து ஒரு 15 ஷாப்ஸ் கிட்ட மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிறதே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் 2K கிட்ஸ்க்கு வந்து இந்த 90s சாக்லேட்ஸ்லாம் தெரியாதுல்ல, ஸோ அதுக்கு ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறமா என்ன சாக்லேட் எடுக்கிறனே தெரில. நிறையா சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. நானும் நிறையா வாங்கினேன். அங்கே வந்து எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். 20 ருபீஸ் பேக்கெட் தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த ஷாப் பற்றி சொல்லியே ஆகணும். ஃபுல்லாகவே வந்து ஓலையை வச்சு மேக் பண்ண ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இன்னொரு ஷாப்பில் வந்து அந்த ஓலையிலேயே தோடு, கிளிப்பெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஸோ இங்கே பார்த்தா நல்லா இருந்துச்சு. நிறையா ஃபேன்சி ஐட்டம்ஸும் இங்கே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நார்மல் தான். பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த ஸ்டோர் தான் நான் சொன்னேன். இந்த ஸ்டோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதையும் ஃபுல்லாக கவர் பண்ணேன் நான். இந்த ஷாப்பும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே உட் ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. இதுவும் யூனிக்காக இருந்துச்சு. தென் இந்த ஷாப் கோயம்புத்தூர் ஷாப் தான். இதில் வச்சுருந்த விளக்கும் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. தென் இந்த ஷாப்பும் ஃபுல்லாக உட் ப்ராடக்ட்ஸு, டாய்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இது பேக்குக்காகவே வச்சுருந்த ஷாப் இந்த ஷாப். அதுவும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. அதே சமயம் ஓரளவுக்கு ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பட் ரொம்ப யூனிக்காக இருக்க ஐட்டம் வந்து நம்ம அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கூட இங்கே இந்த ப்ராடக்ட் ஒர்த்துப்பா இந்த ரேட்டுக்குங்கிற மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸும் இருந்துச்சு. இந்த எக்ஸ்போ வந்து எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, முதல்ல உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து சப்போர்ட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் இது இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்போ வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறையா எக்ஸ்போஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மூலிமா நம்மளுக்கு நிறையா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து நம்மளால் டைரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்போலாம் விசிட் பண்ணி பாருங்கள். நான் போனப்பயே உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரியும். நிறையா பேர் உட்காந்துருந்தவங்க எல்லாமே மோஸ்ட்லி உமனாக தான் இருப்பாங்க. இந்த ஷாப்போட ஓனர் எல்லாமே உமனாக தான் இருந்தாங்க. தென் அங்கே வந்து கூட்டமே இல்லை. நான் போனப்பெல்லாம் அந்த எக்ஸ்போ ஃபுல்லாகவே ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் மதி எக்ஸ்போவுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். மதி எக்ஸ்போவோட செகண்ட் பார்ட் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். மற்ற ஸ்டால்ஸ்லாம் உங்களுக்கு அதில் காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் எங்கெங்கே கோயம்புத்தூரில் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சிற்பி சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until bye from பி அவந்திகா பரமேஸ்வரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.